காவலர் முத்துக்குமார் என்பவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலைக்கு காரணம் கஞ்சா வியாபாரிகள் தான் என தகவல் வெளியானது. இந்த சம்பவம் குறித்து பேரவையில் கேள்வி நேரம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் பேச அனுமதி கேட்டார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. பூஜ்ய நேரத்தில் பேச அனுமதிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேட்ட நிலையில் அப்படி என்றால் முன்கூட்டியே நோட்டீஸ் கொடுத்திருக்க வேண்டும், நினைத்த நேரத்தில் பேச அனுமதிக்க முடியாது என சபாநாயகர் அப்பாவு மறுத்துவிட்டார். அந்த சமயத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலுரை வழங்க எழுந்த நிலையில் அவரை பேச விடாமல் அதிமுகவினர் கூச்சல் எழுப்பினர். பேரவைத் தலைவர் அவர்களே, அரண்மனையில் இருந்த துணை முதலமைச்சருடைய முன்னவர் அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் முன்கூட்டியே அனுமதி பெற்று பேச வேண்டும் என்பதுதான் மரபு என்றதோடு தாம் ஒன்றும் எதிர்க்கட்சி தலைவர் போல டிவியை பார்த்து நாட்டில் நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்பவன் அல்ல எனவும் கூறினார். பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு தர வேண்டும் என்பது விதிமுறைகள் இருக்கிறது, மரபுபடி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கடைபிடித்த அனுமதியுங்கள், இல்லை என்றால் அனுமதிக்க கூடாது. இன்னொன்றே சொல்லுகிறேன், அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன், அதில் எந்த மாற்றம் கிடையாது. நாம் டிவியை பார்த்து விட்டால் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. டிவியை பார்த்து தெரிந்து கொண்டதாக முதலமைச்சர் விமர்சனம் செய்ததும் அதிமுகவினர் இன்னும் ஆவேசமாக கூச்சல் எழுப்பி வாக்குவாதம் செய்தனர். இதனால் அவையில் பரபரப்பு ஏற்பட்டது. இருக்கையில் இருந்து எழுந்து கூச்சல் எழுப்பிக் கொண்டே இருந்ததால் ஒரு கட்டத்தில் அவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்களை வெளியேற்றுமாறு சபாநாயகர் உத்தரவிட்டார். சபாநாயகர் உத்தரவை அடுத்து அவை காவலர்கள் அதிமுகவினரை வெளியேற்றினர். இதனையடுத்து பேரவையிலிருந்து வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து போதைப் பொருள் விற்பனை அதிகரித்திருக்கிறது என்ற எடப்பாடி பழனிசாமி போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் குறித்த தகவல் கொடுத்தாலும் கொலை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் இது போன்ற விஷயங்களுக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்வார் எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகம் முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் சுதந்திரமாக அந்த கஞ்சாவை மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுவது அன்றாட நிகழ்வாக இருக்கின்றது. இந்த தகவலை காவல்துறையிடம் தெரிவிப்பவர்களுக்கு எதிராக கொலைவெறி தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் காவலரையே தாக்கி கொலை செய்யும் அளவுக்கு போதைப் பொருள் வியாபாரிகள் துணிவு பெற்றுள்ளனர். இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அடிக்கடி செய்தி வெளியிடுகின்றார்களுடைய முதலமைச்சரும் காவல்துறையும், ஆனால் அதற்காக எந்த நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் தெரியவில்லை. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு குறித்து பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் செல்வதை பொறுத்துக் கொள்ள முடியாத சில விரோத சக்திகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும் விஷயங்களை ஊதி பெரிதாக்கி காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாக கூறியதோடு அதற்கு எதிர்க்கட்சியான அதிமுகவும் தூபம் போடுவதாக குற்றம் சாட்டினார். இந்த நேர்மை சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியாத சில மாநில விரோத சக்திகள், தமிழ் மக்கள் விரோத சக்திகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி மக்களை பீதியில் வைக்க இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிரதான எதிர்க்கட்சியும் துணை போகின்ற வகையில் தூபம் ஓடுகிறது. அதிமுக ஆட்சியில் நடந்தது போல கலவரங்கள் எதுவும் திமுக ஆட்சியில் நடக்கவில்லை என்ற முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் யார் செய்தாலும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றார். சில நேரங்களில் நடக்கும் தொடர் சம்பவங்களை வைத்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டது போல மக்கள் திசை திருப்பி வீண் புரளிகளை கிளப்பாமல் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். அதிமுக ஆட்சியில் எத்தகைய கலவரங்கள் நடைபெற்றன என்பது அனைவருக்கும் தெரியும். அதுபோன்ற எந்த கலவரமும் இந்த ஆட்சியில் இல்லை. வழக்குகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும், ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். இதுதான் உண்மை.
இப்படி பல்வேறு உறுதியான நடவடிக்கை எடுத்து மக்களை காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் பாதுகாத்து வருகிறது. ஆகவே சில நேரங்களில் நடைபெறும் தொடர் சம்பவங்களை வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே சீர்கெட்டு விட்டதாக மக்களை திசை திருப்புவதற்காகவே வீண் புரளிகளை கிளப்பாமல் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய முன்வாருங்கள்.